எல்லாம் நன்மைக்கே. சிலருக்கு இத கேட்கும் போது ஆறுதலா இருக்கும், பலருக்கு இத கேட்டாலே எரிச்சல் வரும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் நன்மைக்கா அப்படின்னு கோபம் வரும். நீங்க இது ரெண்டுல எந்த வகையினரா இருந்தாலும் சரி, இந்த கதையை கேளுங்க. யாருக்கு மட்டும் எல்லாம் நன்மைக்கே வேலை செய்யும்னு இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. வழக்கமா நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம்ல, அந்த வகையில இந்த வாரத்துக்கான கான்செப்ட் பாசிட்டிவிட்டி. இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட கதை ஒரு அரேபிய நாட்டுப்புற கதையுடைய கம்ப்ளீட் மாடிஃபைட் வெர்ஷன். கதை கேட்கலாமா? அது பாக்தாத் நகரம். மிகப்பெரிய செல்வந்தர்களும் பெரிய பெரிய வியாபாரிகளும் வாழ்ந்த பாக்தாத் நகரம். அந்த நகரத்துல மாபெரும் செல்வந்தரான ஒரு தந்தை இருந்தாரு. அவருக்கு 4 ஆண் பிள்ளைகளும் இருந்தாங்க. அந்த 4 பேர்ல முதல் 3 பேரும் கொஞ்சம் காரியக்காரங்க, கொஞ்சம் இல்ல ரொம்பவே காரியக்காரங்க. யாரை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஆனா 4வது மகனோ நீதிக்கும் நியாயத்துக்கும் பயந்து வாழ்ந்தவன், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தவன். இப்படி இருக்கும்போது செல்வந்தரான அந்த தந்தை மரணம் அடைகிறாரு. அவர் அடக்கம் பண்ணிட்டு அந்த 4 பிள்ளைகளும் அவருடைய சொத்துக்களை பங்கு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பங்கு வைக்கும் போது அந்த முதல் 3 சகோதரர்களும் பெருவாரியான சொத்துக்களை எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமான நகரங்கள்ல அமையப்பெற்ற கடைகள், செழிப்பான நகரங்கள்ல இருந்த வீடுகள், லட்சக்கணக்கில் பொற்காசுகள்னு எல்லாமே அவங்க வசம் போயிருச்சு. 4வது மகனுக்கு கிடைச்சதோ வெறும் 1000 பொற்காசுகளும் வனாந்தரத்துல அமைய பெற்ற ஒரு வீடும் தான். ஆனாலும் அவன் அத மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டான். அந்த வனாந்தர பகுதிக்கு குடிபெயர்ந்தும் போனான். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அவனோட பேரு அபுபக்கர் சித்திக் சலீம். இந்த மாதிரி அபு வந்து சேர்ந்த அந்த வனாந்தரத்துல இருக்கக்கூடிய வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. ஒரு பட்டு போன கருங்காலி மரத்தையும் பாலடைஞ்ச கிணறையும் தாண்டி அங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனாலும் அபு அந்த வீட்டை சுத்தம் செய்தான். அந்த வீட்டுல கிடந்த பதவல்கள் எல்லாத்தையும் ஒதுக்குனா. அப்படி ஒதுக்கும் பொழுது அவனுடைய கைக்கு ஒரு பெரிய மூட்டை கிடைச்சது. பொதுவாகவே அபு எதையும் துச்சமாக நினைத்து தூக்கி எறியக்கூடிய ஆள் கிடையாது. அதனால அவன் அந்த மூட்டைய பிரிச்சு பாக்குறான். அதுக்குள்ள நிறைய புராதன பொருட்கள் இருக்கு. கூடவே அவனுடைய தந்தை கைப்பட எழுதப்பட்ட ஒரு கடிதமும் இருக்கு. அத பார்த்ததும் அப்படியே உணர்ச்சி வசப்படுறான் அபு. அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு அத படிச்சும் பாக்குறான். மகனே அபு, உன் கைக்குத்தான் இந்த கடிதம் கிடைக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு அந்த கடிதம் ஆரம்பிக்க அபுடைய கண்கள் எல்லாம் கலங்கி போச்சு. தொடர்ந்து கடிதத்தை படிக்க அந்த கடிதம் இப்படி ஒரு செய்தியை அவனுக்கு சொல்லுச்சு. மகனே அபு, உன் கைக்குத்தான் இந்த கடிதம் கிடைக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் மறைவுக்கு பிறகு உன் சகோதரர்கள் உன்னை வஞ்சிப்பார்கள். ஆனாலும் கலங்காதே, எல்லாம் நன்மைக்கே. இதோ இப்போதே நீ தமஸ்குவுக்கு செல். இந்த மூட்டையில் உள்ள புராதன பொருட்களை எல்லாம் விற்று வா. உனது கைக்கு பொக்கிஷம் கிடைக்கும். உன் நிலை மாறும். நிதானமாக இரு, பொறுமையாக இரு, எப்போதும் மறவாதே, எல்லாம் நன்மைக்கே. அதை வாசிச்சு முடிச்சதுமே அபுவுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சுங்க. எது நடந்தாலும் தனக்கு சாதகமாகத்தான் அது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் சேர்ந்து, அந்த நம்பிக்கையோட அந்த சிந்தனையோட அன்றிரவு நிம்மதியாக தூங்க போறான் அபு. ஆனா அடுத்த நாள் காலையிலேயோ கைது செய்யப்பட்டு அரசு அதிகாரிகள் முன்பு கொண்டு போய் நிறுத்தவும் படுறான். ஆமாங்க, அந்த நாட்டுல இப்படி ஒரு சட்டம். சொத்தை பிரிக்கும் போது அந்த நகரத்து கண்காணியின் முன்பாகத்தான் பிரிக்கணும், அப்பதான் பாரபட்சமின்றி சொத்து பிரிக்கப்படும் அப்படின்னு. அபுவோட அண்ணனுக்கு தான் அதை மதிக்கவே இல்லையே. அதனால இந்த 4 சகோதரர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படுது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலைக்கு 1000 பொற்காசுகள் அபராதம் கட்டணும் அப்படின்னு தண்டனையும் வழங்கப்படுது. மூத்த அண்ணன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1000 பொற்காசு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. ஆனா அபுவுக்கோ இருந்ததே 1000 பொற்காசுகள் தான்.
அதுவும் அபராதத்துக்கு போயிட்டதால உலகம் போச்சுடா அப்படிங்கிற நிலைமைதான். ஆனாலும் பாருங்க, அந்த நிலைமையிலையும் அவன் தன்னுடைய நம்பிக்கைய கைவிடல. அப்பா சொன்ன மாதிரி இதுவும் நல்லதுக்காத்தான் இருக்கும், இதுவும் என் வளர்ச்சிக்காத்தான் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையில மட்டும்தான் அன்னைக்கு அவன் கவனம் நிலை கொண்டுச்சு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கடிதத்துல அவனுடைய தந்தை என்ன சொல்லியிருந்தாரு? அந்த மூட்டையில இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தமஸ்கு நகரத்துக்கு சென்று விற்று வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு, சரிதானே? அதனால அதையே செய்யலாம் அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். தமஸ்கு நகரத்தை நோக்கி பிரயாணமாக புறப்படுறான். சரியாக ஒரு 20 நாட்கள் இருக்குங்க அந்த பிரயாணம். அதற்குள்ள தமஸ்கு வந்துருச்சு. தமஸ்குல நடந்த சந்தையை பார்த்து அபுவுக்கு புத்தம் புதிதாக ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆமாங்க, அபு கொண்டு போன புராதன பொருட்களுக்கெல்லாம் அந்த சந்தையில ஏகப்பட்ட மவுசு. நான் வாங்குறேன்னு போட்டி எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. வச்ச விலையை விடவும் அதிகமாக பணம் கொடுத்து அபுவோட லாபத்தை அதிகரிச்சாங்க. அதே நேரத்துல அந்த சந்தோஷத்தை கூட அவன் அனுபவிக்க முடியாதபடிக்கு தமஸ்குவின் காவலர்கள் வந்து அவனை புடிச்சிட்டு போனாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அபு அந்த நகரத்துல வியாபாரம் செய்த பொருட்கள் எல்லாமே தமஸ்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருட்களாம். ஒரு காலத்துல தமஸ்கு அரண்மனையில இருந்து காணாமல் போன கொள்ளையடிக்கப்பட்ட அரும்பெரும் பொருட்களாம். அப்புறம் கேட்கவா வேணும், விசாரணையே இல்லாம அபுவை சிறையில அடைச்சாங்க. திருடன்னு முடிவு கட்டி மரண தண்டனைய தீர்ப்பளிச்சாங்க. இந்த தருணத்துல தாங்க முதல் முறையாக மனம் தளர்ந்தான் அபு. எல்லாம் நன்மைக்கேன்னு தந்தை சொன்னாரே, இது எல்லாம் கூட நன்மைக்கா? இந்த குற்றச்சாட்டும் இந்த மரண தண்டனையும் கூட நன்மைக்கா அப்படின்னு அழுது புலம்பினான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரே ஒரு துளி நம்பிக்கை. இயன்ற மட்டிலும் இந்த தண்டனையில இருந்து தப்பிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை. நாட்கள் நகர்ந்து போச்சு. அபுவின் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான அந்த மாதமும் வந்தது. பொதுவாக மரண தண்டனை கைதிகள் கிட்ட கேட்பாங்கல்ல, உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு. அதே மாதிரியான கேள்வி அபு கிட்டையும் கேட்கப்பட்டது. இதே வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா விரக்தியோட தான் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா அபு அப்படி பதில் சொல்லல. இறுதி வரைக்கும் போராடணும் அப்படின்னு அவனுக்குள்ள இருந்த அந்த எண்ணம் அவனை அப்படி நடந்துக்க விடல. அதனால ரொம்ப சாதுரியமாக ஒரு கோரிக்கையை வச்சான் அபு. மரணத்துக்கு முன்னாடி நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்வை தொழுகை செய்யணும், அதுவும் எனது தந்தை பயன்படுத்திய அதே தொழுகை பாயை பயன்படுத்தி தொழுகை செய்யணும், அதுக்கு பின்னாடிதான் என் உயிர் பிரியணும் அப்படின்னு மிக சாதுரியமான ஒரு கோரிக்கைய வச்சான். தமஸ்குவின் அரசரால அந்த கோரிக்கைய மறுக்க முடியல. வேற ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்ல, இறைவனோட காரியமாச்சே, அதுல விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. தண்டனை தேதியை ஒத்தி வச்சு அவன் கேட்டபடி அந்த பாயை எடுத்து வர பாக்தாத்துக்கு ஆள் அனுப்பினாரு. சரியாக 20 நாட்கள் கடந்து போச்சு. 20 நாட்களுக்கு பிறகு மிக துல்லியமாக தண்டனைக்கான அந்த நாளன்று தொழுகை பாய் அபுவின் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. கொலைக்களத்துல அத்தனை பேரும் அவனையே பார்த்துட்டு இருக்க அந்த பாயை விரிச்சு தொழுகை செய்தான் அபு. தொழுகை முடிஞ்சதும் அந்த பாயை எடுத்து அரசர் முன்னாடி நீட்டிட்டு 2 துண்டாக அதை கிழிச்சும் போட்டான். அங்க விசித்திரத்தை பாருங்க. பாய் கிழிக்கப்பட்ட பொழுது சின்ன சின்னதா ஏதோ துண்டுகள் மாதிரி தரையில வந்து விழுந்துச்சு. உற்று பார்த்தா அது எல்லாமே பப்பைரஸ் துண்டுகள். ஏதோ ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் எழுதி வைத்த விற்பனை சீட்டுக்கள். அரசர் அந்த துண்டுகளை அதுல எழுதி இருக்கிறத வாசிச்சு பாக்குறாரு. வாசித்த அடுத்த கணம் அதிர்ந்து போய் அபுவுடைய கைகளை இறுக பிடிச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அபுவின் மீது எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத பறைசாற்றுற சீட்டுகள் அவைதான். விளக்கமாக சொல்லணும்னா, இந்த அபுவுடைய தந்தைக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. அரசாங்கம் தொடர்பான எந்த பொருட்களை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு விற்பனை சீட்டு எழுதி அரச முத்திரைய வாங்காம அந்த பொருளை அவரு வாங்க மாட்டார். இந்த காரியம் அபுவுக்கு தெரியும்.
அந்த மாதிரி வாங்குற விற்பனை சீட்டுக்களை அவர் தொழுகை பாயில தான் மறைத்து வைப்பாரு அப்படிங்கறது அபுவுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல இந்த தமஸ்கு சம்பந்தப்பட்ட விற்பனை சீட்டு அதுலதான் இருக்கா அப்படிங்கறது அபுவுக்கு தெரியாது. ஆனாலும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்து பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை அரசர்கிட்ட வச்சான். அவனுடைய எண்ணப்படியே அவன் எதிர்பார்த்த அந்த விற்பனை சீட்டுகள் கிடைத்துவிட அந்த இடத்துல அவன் விடுதலையும் செய்யப்பட்டான். ஆமாங்க, அந்த விற்பனை சீட்டுக்கள்ல தமஸ்குவுடைய அரச முத்திரை தான் இருந்தது. அந்த முத்திரையும் சமீப காலத்துல பிடிபட்ட தமஸ்குவை சேர்ந்த நேர்மையற்ற ஒரு அமைச்சருடைய முத்திரையாக இருந்தது. அப்போ அந்த நேர்மையற்ற அமைச்சர் தான் அரசர் விற்க சொன்னதாக சொல்லி அந்த பொருட்களை அபுடைய அப்பா கிட்ட வித்திருக்கிறாரு. அபுடைய அப்பா முறைப்படி ஒரு வியாபாரி எப்படி அரச பொருட்களை வாங்குவாரோ அதே மாதிரிதான் வாங்கியிருக்கிறாரு. அபு மேல எந்த தவறும் இல்ல. இப்படியாக தமஸ்கு அரசருக்கு விவரம் புரிந்து அவர் அபுவை விடுதலை செய்த அந்த நாள்ல அபு ரொம்பவே கவலைப்பட்டான். அரசரே, என் தந்தை எழுதிய அந்த ஒற்றை கடிதம் என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? பேசாம நான் அந்த கடிதத்தை வாசிக்காமலே இருந்திருக்கலாம், இந்த தமஸ்குவுக்கு வராமலே இருந்திருக்கலாம். எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பி இந்த அளவுக்கு கஷ்டப்படாமலே இருந்திருக்கலாம். எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு அரசர்கிட்டயே தன்னுடைய ஆற்றாமைய பகிர்ந்துகிட்டான். அப்போதாங்க வேடிக்கையாக தமஸ்கு அரசர் அவன்கிட்ட இப்படி சொன்னாரு. நீ சொல்றதும் சரிதான் அபுபக்கர், இந்த அப்பாக்களுக்கே வேற வேலை இல்ல போல. உங்க அப்பா என்னடான்னா தமஸ்குவுக்கு போ வியாபாரம் பெருகும்னு கடிதம் எழுதியிருக்காரு. எங்க அப்பா என்னடான்னா பாக்தாத்ல ஒரு வனாந்தரம் இருக்கு, வனாந்தரத்துல கருவாலி இருக்கு, கருவாலிக்கு கீழே கிணறு இருக்கு, கிணத்தை 7 அடி தோண்டுனா பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனாலும் நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள்தனமா அதையெல்லாம் நம்பிட்டு இருக்கேன்? ஊர்ல கருவாலி மரம் எங்க இருக்கு, கிணறு எங்க இருக்கு, பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேனா? போப்பா போ, போய் உன் பொழப்ப பாரு அப்படின்னு நக்கலும் கிண்டலுமாக அவனை பார்த்து சொன்னாரு. அபுபக்கருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. பின்ன பாக்தாத்துல வனாந்தரம், வனாந்தரத்துல கருங்காலி மரம், கருங்காலிக்கு கீழே கிணறு, இதெல்லாம் எங்க இருக்கு? அபுபக்கரோட வீட்டுல தானே, அதுவும் அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பாலடைஞ்ச வீட்டுல தானே. இப்ப சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறது சரியா இல்ல தவறா? சரிதானே? ஏன்னா 1000 பொற்காசுகளை இழக்கலன்னா அபு தமஸ்குவுக்கு போயிருக்க மாட்டா, தமஸ்குவுக்கே போகலன்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்க மாட்டா, குற்றம் சாட்டப்படலன்னா அரசர் முன்னாடி நின்றுக்க மாட்டா, அரசர் முன்னாடி அந்த சூழ்நிலையில நிக்கலன்னா அவர் வாயில இருந்து அந்த பொக்கிஷத்தை பற்றி ஒரு வார்த்தை வந்து அதை பத்தி அறிஞ்சிருக்க மாட்டான். ஆக மொத்தத்துல வந்த பிரச்சனை எல்லாமே அவனுக்கு நன்மையத்தான் தேடி தந்தது. அவன் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு மிகப்பெரிய செல்வந்தனா வாழ்ந்து எத்தனையோ பேருக்கு உதவி செய்தான் அப்படின்னும் இந்த கதை முடிவடையுது. இது இந்த கதையில மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையிலையும் கூட சாத்தியமாகும்.